எல்லாருக்கும் வணக்கங்க. நான் விக்கி பேசுகிறேன். நீங்களே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். போன வீடியோவில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தோம், சரிங்களா? இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வர்சஸ் பெட்ரோல் வெஹிக்கிள், அதாவது எலக்ட்ரிக் பைக்குக்கும் பெட்ரோல் பைக்குக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஆக்சுவலி சொல்லப்படுற மாதிரி உண்மையாகவே ஈபியோட காஸ்ட் கம்மியாகுது கம்பேரிட்டிவ்லி பெட்ரோல் காஸ்ட். ஒரு விஷயம் இதில் அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் பைக்ஸ் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா CO2 கார்பன் டை ஆக்சைடோட எமிஷனை கண்ட்ரோல் பண்ணி என்வைரான்மெண்ட்டையும் சேவ் பண்ணணும். கரெக்டுங்களா? இதில் டைரெக்டாக மக்களுக்கு கிடைக்கிற நலன் நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலோட காஸ்ட் நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒரு நலன் அப்படின்றது இருக்குது. இதில் வேறு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது, அண்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் தான் முக்கியமாக பேச போகிறோம். இந்த எலக்ட்ரிக் பைக்கே பெட்ரோல் பைக்கை தாண்டி மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த என்வைரான்மெண்ட்டை சேவ் பண்ணும் அண்ட் மக்களுக்கும் அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயோ இல்லை நடுவுலையோ பார்த்து ஒரு டிசைட் பண்ணிடாதீங்க. எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு பெட்ரோல் ஒரு லிட்டர் 100 rupees அப்படின்னா இந்த 100 rupeesல பெட்ரோல் பைக்கில் வச்சுருக்கோம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் வச்சுக்கலாம், சரிங்களா? எல்லா வண்டியும் 60க்கு மேலே தரது கிடையாது. ஒரு 50 to 60 தான் மைலேஜ் தருது. நம்ம ஆவரேஜாக 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தருது ஒரு பெட்ரோல் பைக். இந்த பக்கம் எலக்ட்ரிக் பைக் பார்த்திங்கன்னா ஒரு டைம் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 யூனிட்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னென்னா அரௌண்ட் ஒரு 1 to 3 யூனிட் வச்சுக்கலாமா. 3 யூனிட்னு வச்சுக்கிட்டா கூட பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் காஸ்ட் இப்போ மேக்ஸிமம் 5 rupees போகுது. மினிமம் இருக்குது. பட் நம்ம வீட்டு எலக்ட்ரிசிட்டியும் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கும் யூனிட்ஸ் ஆட் ஆகும். மேபி அவங்க கொடுத்துருக்க அந்த ரேஞ்ச் மாறுறதுனால நம்ம ஆவரேஜாக ஒரு 5 rupees போட்டுட்டா கூட ஒரு 3 யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா 15 rupees சார்ஜ் ஆகும் ஒரு டைம் பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் போடுறதுக்கு 100 ரூபாய் செலவாகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் 100 ரூபாய் ஆகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்குன்னா ஒரு 3 யூனிட் சேர்த்து 15 ரூபா ஆகுது. இந்த 100 ரூபாயில் 50 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டருக்கு பைக் ஓட்ட போகிறோம் நம்ம. இந்த பக்கம் வெறும் 15 ரூபாயில் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு 70 கிலோமீட்டர்லேருந்து அரௌண்ட் 150-180 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும்லாம் வேறு இப்போ மைலேஜ் வந்துருச்சு எலக்ட்ரிக் பைக்கில். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் பைக் ஒரு பெரிய அட்வான்டேஜஸாக தோணுது. ரெண்டாவது விஷயம் பைக்கோடைய இனிஷியல் காஸ்ட். ஒரு 60 கிலோமீட்டர் மைலேஜ் தர பெட்ரோல் பைக்கு எப்படியுமே ஒரு 80,000க்காவது இப்போதைக்கு வந்துடும் நமக்கு ப்ரைஸ் ஒரு பைக்கோடைய காஸ்ட்டு. இந்த பக்கம் எலக்ட்ரிக் பைக் பார்த்திங்கன்னா ஒரு 70,000-80,000 ஸ்டார்ட் ஆகுது. பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிறைய மைலேஜ் தர வண்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh நம்ம இருக்கும் அந்த வண்டியோட ப்ரைஸ். அப் டு 1.5 லட்சம் வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிக் பைக்ஸ் போகுது. நல்ல மைலேஜ் நிறைய மைலேஜ் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பைக் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பைக்குடைய அந்த மைலேஜ் காஸ்ட்டோட எலக்ட்ரிக் பைக்குடைய காஸ்ட் இனிஷியல் காஸ்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். மூணாவது விஷயம் சர்வீஸ். எலக்ட்ரிக் பைக்கில் என்ன சர்வீஸ் இருக்க போகுது, பெட்ரோல் பைக்கில் என்ன சர்வீஸ் இருக்க போகுது. பெட்ரோல் பைக் வாங்கினா பேசிக்காக அவங்க கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க, 3 மாதத்துக்கு ஒரு சர்வீஸ் விடுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். இல்லைன்னா என்னென்னா ஒரு கிலோமீட்டர்ஸ் கொடுப்பாங்க. இத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டிங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கோங்க வண்டியை, அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிக்காக ஒரு 3 மாதம் நம்ம ஓட்டுறோம். இல்லை அவங்க சொல்கிற ஒரு வேளை கிலோமீட்டர்ஸை ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம் இப்படி சர்வீஸ் சொன்னால் எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு எப்படி ஒவ்வொரு யூசர்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போ வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 4 இல்லை 5 இல்லை ஒரு 6 தடவை அதுவும் நம்ம பைக்கை சர்வீஸ் பண்ணதான் பெட்ரோல் பைக் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்ஜின் ஆயில் மாற்றுறது, சில மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்பேர்ஸ் தான் போச்சுன்னா. ஸோ பெட்ரோல் பைக்லையுமே கூட ஸ்டார்டிங் ஒரு 1 இயருக்கு எனக்கு தெரிஞ்சு 1 or 2 இயர்ஸ்க்கு பெருசாக செலவு இருக்க போகிறதில்ல. எலக்ட்ரிக் பைக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
அப் டு அவங்க ஒருவேளை இந்த பேட்டரி வாரண்ட்டி மோட்டார் வாரண்ட்டிலாம் ஒரு 3 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, எதுவுமே மெயின்டெனன்ஸ் காசு இல்லை. அவங்க மிஞ்சி போனால் சின்ன சின்ன ஏதாவது ஒரு பிரேக் டைட் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் வேணால் இருக்கலாம். அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பெட்ரோல் பைக் அதிகமாக இருக்கலாம். இந்த பக்கம் எலக்ட்ரிக் பைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லை. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸோ 2 இயர்ஸ்க்கோ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக்கில் மெயின்டெனன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் பைக்கில் மெயின்டெனன்ஸ் இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த வாரண்ட்டி பீரியட்லாம் முடிச்சிட்ட பிறகு எலக்ட்ரிக் பைக்கில் மோட்டருடைய பெர்ஃபார்மன்ஸும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் குறையாமல் நமக்கு லாங் டைமுக்கு வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் பைக்கில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஒருவேளை லாங் டைம் வரல, நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் யோசிச்சு பாருங்கள். பைக்குடைய காஸ்ட்டே 80,000 ஒரு 1.5 lakhs வரைக்கும் வருதுன்னா, அப்போ அதில் மேஜராக இருக்கிறோட ப்ரைஸ் இதுவாக இருக்குன்னா மோட்டரோடைய ப்ரைஸோ பேட்டரியோட ப்ரைஸாக தான் இருக்கணும். சரிங்களா? அப்போது இது லாங் டைம் லைஃப் வந்தால் கண்டிப்பாக பெனிஃபிட்டபிள். ஒருவேளை லாங் டைம் வரல அப்படின்னா கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் பைக்கும் பெட்ரோல் பைக்கோடைய கம்பேரிஷன் பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்துடும். பட் திரும்பவும் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பாயிண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய எய்மே வந்து என்வைரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறது. இதை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணிகிட்டே வருவோம். சரிங்களா? அடுத்த விஷயம் மேஜர் நம்ம பேசுகிறது கார்பன் டை ஆக்சைடு. பெட்ரோல் பைக்கில் பெட்ரோல் எரிஞ்சு வெளியே வரப்போகல கார்பன் டை ஆக்சைடு வந்து வருது, அது நம்மளும் சுவாசிக்கிறோம் ஒரு பக்கம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா என்வைரான்மெண்ட்டுக்கும் அது பாதிப்பு தான். ஸோ ஹீட் ஆகிறது அண்ட் அதனால் வந்து கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிப்பு இருக்குது. இந்த பக்கம் எலக்ட்ரிக் பைக்கில் பார்த்தீங்கன்னா பைக்கிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எமிட் சுத்தமாக கிடையாது, 0. அப்போது இந்த விஷயத்தில் எலக்ட்ரிக் பைக் பெனிஃபிட்டபிள். பட் அட் த சேம் டைம் இந்த பக்கம் பெட்ரோல் பைக் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள், பெட்ரோல் உற்பத்தி பண்ணுற இடத்துலையும் வந்து நமக்கு இந்த இந்த CO2 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எமிட் ஆகும். அப்போது பெட்ரோல் பைக்குக்கும் எலக்ட்ரிக் பைக்கும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது டைரெக்டாக வந்து எலக்ட்ரிக் பைக்கில் வந்து பெரிய அளவில் வந்து எமிட் ஆகலை. அட் த சேம் டைம் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரே ஒரு யூனிட் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 0.91 grams to 0.95 grams அப் டு என்னென்னா வந்து கிராம்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து ஒரு கிலோ கார்பன் டை ஆக்சைடு ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த பக்கம் பெட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆவரேஜாக வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 5 grams சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வந்து 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 kg கிட்ட வந்து கார்பன் வந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போது ஆவரேஜாக ஒரு பைக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 3 யூனிட் ஆகுது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 kg கிட்ட வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. இதில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனில். ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் சேர்ந்து ஓவரால் பார்க்கும்போது பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டியில் கார்பன் டை ஆக்சைடு ஒருவேளை அதிகமாக போகுன்ற மாதிரி தோணுது. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்கு வருவோம். என்னென்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனில் நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பைக் நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். இப்போது தமிழகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து ரினியூவல் சோர்ஸஸ் வந்துருச்சு. அதாவது எலக்ட்ரிசிட்டி எப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து மேஜராக வந்து தெர்மல் பவர் பிளான்ஸ் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 60% பார்த்திங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ஸ் மூலிமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த தெர்மல் பவர் பிளான்ட் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து எமிஷன் வந்து வருது. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. விண்மில் மூலிமா ப்ரொடக்ஷன் பண்ணலாம், சோலார் மூலிமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணலாம், ஹைட்ரோ தண்ணி மூலிமா ப்ரொடக்ஷன் பண்ணலாம், நியூக்ளியர் மூலிமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இப்படிலாம் இருந்தாலும் ஏன் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஈவன் இந்த ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது நம்ம நேச்சர்லேருந்து எடுக்கிற விஷயம் எல்லாமே வந்து நமக்கு நிறைய ப்ளஸ். அதாவது சூரியன் சோலார் அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. பட் இதோட இனிஷியல் காஸ்ட்டு, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் காஸ்ட்லாம் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால இவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. பட் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து ரினியூவல் சோர்ஸஸ் வந்துருச்சு. அப்போ தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது சம்வாட் பெட்டர்ன்ற மாதிரி தோணுது எலக்ட்ரிக் பைக். ஓவரால் இந்தியான்னு பார்க்கும்போது 60% வந்து தெர்மல் தான், அதாவது CO2 எமிஷன் பண்ணுற மெத்தடில் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மெயின் கோல் என்னன்னா வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா எலக்ட்ரிக் பைக்கும் நமக்கு பெனிஃபிட்டாக மாறும். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் தான் இன்மேட்டிங் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த CO2 கார்பன் டை ஆக்சைடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து
பிளான்டிங், மரம் வைக்கிறோம். ஏன் அப்படி மரத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இந்த மரம் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து அந்த காற்றுல அட்மாஸ்பியரில் இருக்க ஏரில் இருக்க அந்த வாட்டரையும் எடுத்துக்குது. சாயிலில் நம்ம மண்ணில் இருக்கிற நீர் பதத்தையும் எடுத்துக்குது. இதெல்லாம் ரியாக்ட் பண்ணி நமக்கு ஆக்சிஜனாக வெளியே கொடுக்குது. சரிங்களா. ஸோ இப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஜீரோவுக்கு கொண்டு வரதுக்கு வழியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மூலிமா வெளியே வருது, பெட்ரோல் பைக் மூலிமா வெளியே வருது, அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மூலிமா வெளியே வருது. இப்படி ஏகப்பட்ட வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துட்டு தான் இருக்க போகுது. அப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பிளான்டேஷன் பண்ணோம், இல்லை மரம் வச்சோம் அப்படின்னா, ஸோ மரம் தான் வந்து என்விரான்மெண்ட் தான் வந்து இதை இப்போ சேவ் பண்ண போகுது. நாம் ஆர்டிஃபிஷியலாக வந்து இந்த CO2 கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ மரம் தான் இந்த நல்ல விஷயத்தை நமக்கு பண்ணி கொடுக்க போகுது. ஸோ வீடியோவோட எண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் உண்மையாகவே இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் பைக், பெட்ரோல் பைக் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணணும். அதாவது வீட்டில் நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்க தேவையில்லாமல் இன்னொரு இடத்துல ஃபேன் ஓடுறதோ, இன்னொரு இடத்துல லைட்டை எரிஞ்சிட்டு இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாமல் பிசி சிஸ்டம் வந்து ரொம்ப நேரம் ஆன்லேயே வச்சுட்டு நம்ம வேறு எந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறது, இந்த விஷயம் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் மெயினாக வந்து அது எலக்ட்ரிக் பைக்காக இருந்தால் கூட சரி, நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போகிற விஷயங்கள்லாம் நம்ம பைக் யூஸ் பண்ணாமல் நடந்தே போகலாம். அடுத்த விஷயம் நிறைய டிஜிட்டல் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. பிளாஸ்டிக் யூசேஜை கம்மி பண்ணலாம். மெயினாக பிளான்டிங், நிறைய மரம் வந்து நம்ம வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். மரங்கள் அழியாமல் காத்தணும். டீஃபாரஸ்டேஷன் அது ரொம்ப முக்கியம். அது நம்ம கையில் இல்லை, மரங்கள் அழியாமல் பார்த்துக்கிறது. பட் பிளான்டேஷன் நம்மளால் மரத்தை வளர்க்க முடியும்னா கண்டிப்பாக அது நம்ம கையில் இருக்குது அந்த ஆப்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறமான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பிளாஸ்டிக் யூசேஜஸ் கம்மி பண்ணலாம். மற்றவங்களுக்கு மெயினாக அவேர்னஸ் கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறோம். ஸோ முக்கியமாக வந்து எலக்ட்ரிக் பைக்குனால நமக்கு சேவ் ஆகிற விஷயம் வந்து மெயினாக வந்து எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆனால் தான் எலக்ட்ரிக் பைக்கோட பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகணும்னா சோலாரு, இந்த மாதிரி ரினியூவபிள், அதாவது காற்றுலேருந்து கிடைக்கிற கரண்ட்டு, சன் மூலியமாக அது மூலியமாக கிடைக்கிற கரண்ட், இதெல்லாம் சேவ் பண்ண முடியும். பட் இதெல்லாம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கலாம். இதெல்லாம் எப்போ ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சில டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபைட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.